இங்க பாருங்க கொஞ்சம் டைம் ஆச்சு. கிளம்புவாங்களா? ஹாய் சொல்லுங்க பாய். நாங்க மூணு பேரும் மேட்ச் அண்ட் மேட்ச். கை வீசம்மா கை வீச கை போலாம் கை வீசு. விட்டுட்டோம் லாவண்யாவை. நான் வந்து லக்ஷிதா பாக்குறாங்க. லக்ஷி பாய். லாவண்யாவை நம்ம விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதம், கொத்தவரங்காய் உசிலி, உருளைக்கிழங்கு வறுவல், மோர் குழம்பு, பன்னீர் வறுவல். ஃபைனலி நாங்கள் வந்து காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்துட்டோம். 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வரோம். என்ன பண்ணுறீங்க? தரிசனம் பார்த்தாச்சா? 1 மணி நேரம் நின்று இருப்போம் கண்டிப்பாக. ஸோ இந்த இடம் நல்லா இருக்கு உண்மையிலே. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா லாவண்யா ஊருக்கு. இவங்களை வந்து கூப்பிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வரணும். என்னடா நீங்க vlog எடுக்க வேணாம். பாய் போலாம், பாய் சொல்லிடாம. இது ஏன்னா என்னது 8ஆம் மாசமா? ஸோ ஒரு நாள் நைட்டு தங்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து இப்பவே கூப்பிட்டு போறாங்க. அவன் ரெடி ஆயிட்டாமா? போலாமா? ஹாய் சொல்லுங்க பாய். இப்போ பாய் பாய். போலாம் லக்ஷிதா, கிளம்பலாமா? டைம் ஆச்சு. லக்ஷிதா இங்க பாருங்க கொஞ்சம் டைம் ஆச்சு. கிளம்பலாங்களா? லக்ஷிதா ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். லக்ஷிதாவை கூப்பிட்டுக்கிட்டு நாங்க மூணு பேரும் மேட்ச் அண்ட் மேட்ச். ஆனா யோசிக்காமலே போட்டோம். டக்குன்னு பார்த்தா 3 பேரும் எல்லோ. இது வந்து அண்ணாவுடைய பர்த்டேக்காக எடுத்தோம். ஸோ அதை இது பண்ணிட்டு இன்னைக்கு போட்டேன். என்ன லாவண்யா வந்து வரும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே வர்றது. ஆமா, ஆனா இது போகும்போது அப்படியே பேச்சே வர்றது கிடையாது. போகும்போது பார்த்தா வாந்தி வரும். கை வீசம்மா கை வீச கை வீசம்மா கை வீசு. கடைக்கு போலாம் கை வீசு, மிட்டாய் வாங்கலாம் கை வீசு, மெதுவாய் திங்கலாம் கை வீசு. அட போங்கடா. லக்ஷிதா சொல்லுவோம், நாங்க முட்டாயெல்லாம் வாங்க மாட்டோம். எங்க தாத்தா கடையில இருந்து திங்க வந்துருவோம். அங்க போனா தாத்தா கடை, இங்க வந்து அவா கடை. 2 கடையிலயும் லக்ஷிதாக்கு எடுத்து சாப்பிடுறதுதான் வேற. இல்லடி, அங்க போனா தாத்தா கடை, ஆமா, இங்க வந்து அவா கடை. 2லயும் நைஸா எடுத்து சாப்பிடுறது. அவ்வளவுதான் இல்லையா? இப்போ எங்களுடைய பிளான் என்னன்னா லாவண்யாவை விட்டுட்டு ஸோ அப்படியே வந்து எங்கங்கம்மா காமாட்சி அம்மன் கோவில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே எவ்வளோ என்ன டைமிங்னு தெரியல. இன்னைக்கு சாட்டர்டே. எத்தனை மணிக்குமா ஓப்பன் பண்ணுவாங்க? நான் 5 மணிக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, 3 o'clock கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ லாவண்யாவை விட்டுட்டு அப்புறமா அப்படியே அங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து என்னென்ன கோயில்மா மிஸ்ஸிங்க? திருவேற்காடு போல. இந்த கோயில்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் போகாமல் இருந்ததுனால அப்படியே 1 by 1 அம்மா வந்து பிளான் பண்ணுறது. இங்கே போகும்போது இங்கே போகாதாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தீங்க அப்படின்னா யாராவது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்கம்மா, காஞ்சிபுரத்துல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. கேட்டாங்க, லக்ஷிதா வந்து யூடியூப்ல வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால காஞ்சிபுரத்துல நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. வந்தீங்கன்னா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. போயிட்டு வாங்க. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறேன். எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு என்ன இறக்கி விட்டீங்கன்னா போதும், கூட்டிட்டு போறதுக்கு அவ்வளவு பேர் வருவாங்க. தெரியுமா உனக்கு? அப்படி யாரும் வரலன்னா நீங்க பஸ் ஏறி உங்க ஊருக்கு போயிடுங்க பணம் பார்க்கறதுக்கு. ஆமா, ஊருக்கு போயிடுவேன். வெள்ளக்குட்டைக்கு. என்னையா ஊர் வெள்ளக்குட்டை? உடனே இந்த அம்மா சிரிச்சா இங்க வரணும். ஆமா, நாங்க சிரிச்சா பயந்துடுறாங்க. ஆனா அந்த அம்மா மட்டும் அப்படியே சவுண்டா சிரிக்கிறா. அங்க வரக்கூடாது, அங்க இருந்துகிட்டே ஏதோ தானே பேசுங்க அப்படின்ட்டு. கார் வாங்கினதுல இருந்து கொஞ்சம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்ல?
வெளியே போகுது. ஆமாம், சடனாக பிளான் பண்ணி எங்கேயாவது கிளம்பிடுறது இப்போலாம். ஓகே, நம்ம போயிட்டே இருக்கலாம், போயிட்டே பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா படப்பை சைடு போகும். இவங்க வந்து எதுக்கு இந்த ரூட்டுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வடமாவு அத வச்சிருக்காங்க, தோசை ஊத்தி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கார்டன்ல வண்டி நிக்காம வரதே கிடையாது. இந்த கவர்மெண்ட் பஸ்ல ஏனே வண்டி 5 நிமிஷம் நிக்கும், டீ சாப்பிட சாப்பிட்டுக்க, அந்த மாதிரி டே நிப்பாட்றான்னு 5 நிமிஷம்னு வாங்க, மொத்த இதுவே காலி பண்ணிட்டு வந்துருவாங்க. வண்டி பின்னாடி வந்து கண்ணாடியே தெரியாத அளவுக்கு மரங்கரம் எல்லாத்தையும் உள்ள அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த கார்டனையுமே நாங்கள் வந்து காமிக்கிறோம். ஸோ நிறைய பேர் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தீங்க எங்கம்மா வாங்கியிருந்தீங்க படப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே செடியெல்லாம் பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. ஸோ அதையும் காமிக்கிறோம். வரும்போது அங்கே வந்து ஏதாவது ரோஸ் தான் இப்போதைக்கு நம்ம வீட்டில் இல்லை, எல்லாமே வாடி போச்சு, கொஞ்சம் ரோஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து அந்த செரி பழமும் இல்லை, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி இல்லை. இதெல்லாம் நானும் தேடிட்டு இருக்கேன், ஆனால் கிடைக்கல. இன்னும் வித்தியாசமான எதனா செடிகள் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் அதுவும் வாங்கி வைக்கலான் இருக்கேன். அப்புறம் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 500 குட்டி தொட்டி வாங்கி செடிகள் வளர்த்து யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இந்த ஐடியா? நம்ம வீட்டு கிரக பேசத்துக்கே வந்து நிறைய பேருக்கு கொடுத்தோம், அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா முன்னாலே எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க, சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபங்க்ஷன் பண்ண அன்னைக்கு நம்ம ரோலையே ஒரு 2 பேர் பண்ணாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வரவங்க எடுத்துக்கிட்டாங்க, மீதி பேர்லாம் மற்றவங்க வீட்டில் இருந்து வந்தவங்க கூட அப்படியே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு செடி கொடுங்க, அது வந்து ரொம்ப ஒரு இது. பேசுறத பார்த்து கேட்டு கேட்டு அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, அங்க பாருங்க எட்டி பாக்குறாங்க. ஒரே ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான். அது காக்கா என்ன பண்ணிச்சான், வடையை எடுத்து அது காலுக்குள்ள வச்சுக்கின்னு கா 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 சொல்லிச்சான். வடை கீழே உழலையா, நரிதான் ஏமாந்து போச்சா. அப்ப என்ன பண்ணணும், மற்றவங்க நம்மளை ஏமாத்த வரும்போது நம்ம உஷாரா இருக்கணும். ஓகேவா? இன்னொரு கதை சொல்லலாமா? கை தட்டுங்க, கை தட்டுறதுக்கு என் மேல தட்டுறீங்க, கையை தட்டுங்கடா. அப்புறம் ஒரு ஊர்ல ஒரு டக்கு இருந்துச்சான். அம்மா வாத்து 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 சரி காக்கா கதை. ஒரு ஊர்ல ஒரு ஆயா இருந்தாங்களா, ஆயா கொஞ்சம் பாருங்களேன். பாய். அது மூஞ்ச விட்டுட்டோம் லாவண்யாவை, அதனால வந்து லக்ஷிதா பாக்குறாங்க. லக்ஷி பாய். கண்ணாடி இறக்கலையாடா நீ? இறக்கிதான் இருக்கு. இல்லனா உள்ள தாவிடு. ஃபைனலி நாங்க வந்து காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்துட்டோம். என்னங்கம்மா எத்தனை வருஷம் ஆச்சு வந்து? ஓ இல்லைங்கம்மா, இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வரல, 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வரோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, காமாட்சி அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவை. வந்து அங்கேயே வந்து மாங்காட்டிலே காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போவேன். அதனால் நீங்கள்லாம் யாரெல்லாம் இங்கே இந்த கோயிலுக்கு வரீங்க? இன்றைக்கி நாங்கள் பேசியே போடலை இந்த ட்ரெஸ். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாக்க காமெடியாக இருக்குது. 2 பேருக்கும் மேட்சிங் ஆகிடுச்சு. ஓகே, என்ன பண்ணுறீங்க? தரிசனம் பார்த்தாச்சா? என்ன எடுக்கிறீங்க? என்னது? வாங்கம்மா, கோயிலில் ஏதோ சொல்ல போகிறாங்க. ஓ, இதை எடுத்துகிட்டு போயிட்டு போட போகிறீங்க கார்டனில்? தேங்காய் எண்ணெயில் போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரெண்டாவது முடி வளரும். ஓ, காய் பண்ணி. ஆமாம், விட்டு பாருங்க, ஜூம் பண்ணி காமிச்சேன். முகடம் பழம். ஓ ஓ, எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. இது தேலி கிடையாது, நம்ம வாங்குவோமே ஒன்று. என்னது? இது நெய் மீனா? அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஒயிட்டு பிளாக்கு.
அப்பா நான் என்ன ஷார்க்குன்னு பார்த்தேன். எனக்கு வீடியோ எடுக்கும்போது ஃபோன் கீழே வந்துடும் பயமாக இருக்குது. ஸோ இந்த இடம் நல்லா இருக்குது உண்மையிலே. நீங்கள் பொறி போடுறாங்க, ஸோ அதனால் அங்கே இது பண்ணுது. ஓ பார்த்துட்டு தாங்கம்மா இருக்கேன், வீடியோவை எடுத்துட்டு தாங்கம்மா இருக்கேன். நீங்கள் தட்டி விட்டுற போறீங்க போட. உள்ள வந்து தரிசனத்துக்கு போகணும். கூட்டம் கம்மியாக தான் இருக்குதுன்னு பார்த்தா திடீர்னு கூட்டம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட லைன்ல வந்து ஒரு மணி நேரம் நின்று இருப்போம். கண்டிப்பாக 1 மணி நேரம் நின்று. இன்னைக்கு சாட்டர்டே இல்லைங்களா? ஆமாம். இப்போ வந்து அப்படியே வெளியே போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டான். இல்லை இன்னொரு இடத்துக்கு போகணுங்க தெரியும். அதாவது வந்து இங்கேருந்து காஞ்சிபுரம் இந்த பக்கமாக போனாலே கிட்ட ஸ்ரீபெரும்புத்தூர்ல. இவங்க என்ன இல்லை நீ அந்த பக்கமாக போ, அந்த பக்கம் வண்டிங்கெல்லாம் நிறைய வரும் அப்படின்ட்டு வேற. ஆல்ரெடி மாடியில் வந்து இடமே இல்லை. ஸோ ஃபுல் ஒரு டைமும் அப்படியே சொல்லி தான் எப்படியும் ஒரு 200 செடிக்கு மேலே இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஆர்கே பற்ற வேறு என்னன்னா இது வேறு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். ப்ரோ 3 மரம் இருக்குது எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது. எவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்து. ஆஹா சரி உட்காருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதமா தொட்டில் கட்டுவாங்க. அப்புறம் வீடு வேணும் இடம் வேணுன்றவங்களும் வந்து கல்லடி வீடு கட்டுவாங்க. நான் வந்து ஒரு டைம் வந்து இந்த வீடு கட்டிட்டு இருந்தேன். அது அப்படியே சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆச்சு, ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கட்ட முடியும் நம்மளால். உங்களுக்கும் அப்படியே ஒரு வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக இங்கே பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன, இங்கே என்ன மாடு கட்டி போட்டிருக்காங்க, அதுக்கு ஏதாவது இருக்கா கதை? எதுவும் இல்லை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே. கொக்கு மந்தாரேன்னு சொல்லுவாங்க. இதுதான் அப்படியா? ஓ இது எவ்வளோ நாளாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வாங்கிட்டோமா? இவ்வளோ பெருசாக வளரும். சரி வாங்க அதை பார்க்கலாம். இது வந்து ஓ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம புது வீடு வந்ததுலேருந்தே தேடிட்டு இருந்தோம். ஓ இதுதான் அது ஒரு பாருங்க, எங்கேயுமே கிடைக்கல. இப்போ தான் ஆர்கே பேட்டரி கொடுத்தாரா இல்லை நீங்கள் வாங்கினீங்களா? இல்லை நம்ம இங்கே தான் வாங்கிட்டு போனோம். ஓ இந்த இதுல படப்பை. ஓகே ஓகே ஓகே. லவன்யாவை நம்ம விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தோரம்பருப்பு ஊற வச்சேன், அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் நம்ம வந்து இது போட்டுக்கலாம், பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் மோர் குழம்புக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இதை அரைச்சிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மோர் குழம்புக்கு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இதுக்கு வந்து இது வந்து உருளைக்கிழங்கு மோர் குழம்பு. ஆமாம் பாருங்க, நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் உளுந்து நிறைய போடுவோம், அப்போ தான் கடுக்கடுன்னு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடுகு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டுருவோம். மோர் குழம்புக்கு நம்ம வந்து என்ன போட்டேன், உளுந்து. ஐயோ நான் ஐயில் தான் வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம். கடுகு வந்து 1/2 ஸ்பூன், அப்புறம் ஜீரகம் வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் இதில் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம். சவு போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க போகிறோம். தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் சவு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டாச்சு. உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் இப்படியே வந்து நம்ம உருளைக்கிழங்கை வதக்கணும். பாருங்கள், இந்த பன்னீரில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிரட்டிப்போம். அப்புறம் போன வீடியோவிலையோ இதோலையோ நம்ம வந்து
பன்னீரை வந்து வேக வச்சுருந்தோம். அதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, காய்கறியாக என்ன அதை போய் வேக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து வேக வைக்காமல் தான் பொரிச்சிட்டு இருந்தேன். அது என்ன ஆகும், இன்னும் தான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ளே வந்து ஹார்டாக இருக்கும் பன்னீர். இப்படி செஞ்சோம்னா இது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அப்போ வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அப்போ அங்கே நமக்கு சர்வ் பண்ணுறவங்கல்ல ஆர்டர் கொடுத்தா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க, ஆர்டர் எடுக்கிறது ஒருத்தவங்க, சர்வ் பண்ணுறவங்க வேறு, புரியுதா? அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இருங்க மேடம் நான் வந்து உள்ளே செய்கிறவரை வர சொல்கிறேன் அப்படின்னாங்க. வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு, இதை வந்து ஆவி கட்டிட்டு செஞ்சிங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மெத்தடை தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்க. இது வந்து சிக்கன் 65 மசாலா. நான் ஏன் பன்னீரில் ஃபஸ்ட்லேயே வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் அப்படின்னா, அப்போ தான் பன்னீரில் வந்து நல்ல உப்பு வரைக்கும். இது நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இப்படியே வந்து நல்லா மசாலா போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மசாலா இப்படி தூவிட்டு நம்ம வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து பொரிச்சு எடுக்கும் போது சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு இப்படி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த காரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு வந்து இந்த சவு கொஞ்சம் வெந்த உடனே தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள். இந்த காய் வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை வந்து நல்லா தண்ணி கலந்துடணும். கலந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விடுவோம். நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா தண்ணி ஆகிடும், திக்காகிடும். நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணும். கொத்தவரங்காய் உசிலிக்கு நான் வந்து தோரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். இப்போ ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துப்போம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு அரை கிலோ வந்து காய் எடுத்திருக்கேன் கொத்தவரங்காய். இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை முடிக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு சுற்றணும். நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்காகிடும். இப்போ வந்து தயிரை வந்து நல்லா ஒரு அடி மிக்சியில் அடிச்சுட்டு இதை ஊற்றிக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, சும்மா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா லைட்டாக அப்படி நுர கட்டின மாதிரி வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நுர கட்டும் போது நம்ம மோர் குழம்பை இறக்கிடணும். பன்னீர் வந்து இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, கொத்தவரங்காய் உசிலிக்கு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து சும்மா லைட்டாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தோரம்பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறம் பெருங்காயம், காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்டு அதை வந்து இந்த வெங்காயம் வதங்கிறதுல சேர்த்துக்கலாம். அதாவது கொத்தவரங்காய் உசிலிக்கு. இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம காய்க்கு வந்து ஒரு அரை ஸ்பூன், மொத்தத்தில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு பன்னீர், நல்லா மீன் வறுவல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த பருப்பு வந்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இந்த கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம், கொத்தவரங்காய் உசிலி, உருளைக்கிழங்கு வறுவல், மோர் குழம்பு, அதுக்கப்புறம் பன்னீர் வறுவல். சூப்பரான லஞ்ச் மெனு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம பன்னீர் பொரியல் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கொத்தவரங்காய் வந்து உசிலி பண்ணியிருக்கோம். இது நிறைய பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.